அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எப்படி இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். 5வது நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இறங்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,00,000 crores வந்து இந்த வருஷத்துல மட்டுமே எஃப்ஐ வித்துட்டு ஓடி போயிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்இன் பீரியட் வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு 32 கம்பெனியினுடைய லாக்இன் பீரியட் முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து 80,000 crores வந்து உள்ளான ஷேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு மார்க்கெட்ல. இது எவ்வளவு தூரம் அதை வந்து லாக்இன் பீரியட்ல வச்சிருக்கவங்க எப்படி இதை விற்க போறாங்கன்றதை பொறுத்து பார்க்கணும். இது எப்படி போக போகுதுன்றது பார்க்கணும் மார்க்கெட்ல. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆனது வந்து 23,383 ஓப்பன் ஆகி ஹைல வந்து 23,390 ஆல்மோஸ்ட் ஒரு 7 பாயிண்ட் தான் அப்ல முடிஞ்சது. ஆனா கீழே அதாவது 23,000 கீழே உடைச்சு கீழே இறங்கி மறுபடியும் ஃபைனலா 23,071 முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் 309 பாயிண்ட் 1.32% வந்து இன்னைக்கு காலி. நிஃப்டி 50 ஸ்டாக்ல ஆல்மோஸ்ட் 44 ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரெட்லையும் ஒன்லி 6 ஸ்டாக் மொத்தம் அட்வான்ஸ்ல முடிஞ்சது. பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்னைக்கு பிளட் பாத் தான். பிளட் பாத் இப்படியே போயிட்டு இருந்தா ஷேர் மார்க்கெட் எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஜனவரி தான் இப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பட்ஜெட் முடிஞ்சு இதுவும் வந்தது. ஆக்சுவலா பட்ஜெட்டு ஈவன் டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட், ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணல. மெயினா பாத்தீங்கன்னா ரீசன் என்னன்னு பார்க்கணும்னா டாரிஃப். டொனால்ட் ட்ரம்ப்னுடைய வந்து எவ்ரி டே அவருடைய ஸ்பீச் வந்து மார்க்கெட்டை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸா நிஃப்டி வந்து சென்செக்ஸ் நிஃப்டி வந்து கண்டினியூஸா டவுன்ல ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பிஎஸ்சி கம்பெனிஸ்ல வந்து உள்ள மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே ஒரு 10 லட்சம் கோடி வந்து எரேஸ் ஆயிருக்கு இன்வெஸ்டரோட மணி. ப்ராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ட்ரிங் டு த கரெக்ஷன். ப்ராடர் மார்க்கெட்டே கரெக்ஷனுக்கு வருது. மிட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17% அதுதான் டவுன் ஆயிருக்கு ரெக்கார்ட் ஹைல இருந்து. எஃப்ஐ செல்லிங் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துல மட்டுமே ஜனவரி பிப்ரவரி மட்டுமே பாத்தீங்கன்னா 1,00,000 crores வந்து வித்து காசு எடுத்துட்டு போயிட்டாங்க. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ப்ராட் பேஸ்ட் ஆல்மோஸ்ட் 50 ஸ்டாக்ல வந்து ஆல்மோஸ்ட் 45 ஸ்டாக்ஸ் வந்து ரெட்ல முடிஞ்சது. மிட் கேப் ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% லாஸ்ட் 2 டேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இண்டிசஸ் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6% இன் 2 டேஸ்ல டவுன் ஆயிருக்கு. நியர்லி 30% ஆஃப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோவில் இருக்கு. அதாவது 30% ஆஃப் தி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 52 வீக்ஸ் லோவில் இருக்கு. அதே மாதிரி 99% ஆஃப் தி மிட் கேப் அண்ட் 95% ஆஃப் ஸ்மால் கேப் 100 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் வித் கட்ஸ் டுடே. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 100% எடுத்துக்கலாம். 99% அண்ட் 95% என்ன 100% வந்து இன்னைக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் 100ல உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பிளட் பாத்ல இருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:10 ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. சென்செக்ஸ் 1018 பாயிண்ட் இன்னைக்கு கீழே விழுந்தது. நிப்டி பாத்தீங்கன்னா 310 பாயிண்ட் கீழே விழுந்தது. ஆல்மோஸ்ட் 23,000க்கு கிட்ட வந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் லேசா பேக்கப் ஆனிச்சு. ஐஷர் மோட்டார்ஸும் எஸ்கார்ட்ஸ் கோபேட்டோனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் Q3 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா பட் மார்க்கெட் வந்து அதை வந்து எடுத்துக்கல. பட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 to 7% வந்து டவுன்ல முடிஞ்சது. மிட் கேப்பை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,583 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். நிப்டி பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 578 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து இன்லைன் Q3 நல்லா தான் இருக்கு. பட் காம்படிஷன் வைஸ் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காம்படிஷன் ப்ரெஷர்ல இந்த ஸ்டாக் 7% கீழே இறங்கி இருக்கு. பிக் செல்லிங் அண்ட் சீன் இன் நியூ ஏஜஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை எல்லாம் இந்த மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஃபைனான்சியல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி, பிபி இன்ஃபெக்ட், ஃபின்டெக், ஜொமேட்டோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 8% கீழே இருக்கு. இந்த ஸ்டாக்லாம் இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் போச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. நைகா க்ளோசஸ் வித் கட்ஸ் டெஸ்பைட் ரிப்போர்ட்டிங் ஹெல்த்தி செட் ஆஃப் ஏர்னிங்ஸ். Q3 ஏர்னிங்ஸ் நல்லா கொடுத்தோம். நைகா வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஸ்டாக்லாம் வந்து நியூ ஏஜ் ஸ்டாக்ல தான் எடுத்துக்கணும். ஸோ பார்க்கலாம் எப்படி போக போகுதுன்றது. பாத்தீங்கன்னா நிப்டி 50ல வந்து ஆல்மோஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் வந்து 1.3% இன்னைக்கு அப்ல முடிஞ்சது. கிராசிம் 0.8%, ட்ரெண்ட் 0.5%. ட்ரெண்ட் வந்து நேற்று இறங்கிச்சு, இன்னைக்கு 0.5% ஒரு 27 ரூபா பிளஸ்ல முடிஞ்சு 0.5%ல முடிஞ்சது. பாரதி ஏர்டெல் பாத்தீங்கன்னா 0.1, பிரிட்டானியா 0.1. இதெல்லாம் ஒன்றும் மேஜர் சேஞ்சஸே கிடையாது. ஆக்சுவலா 0.1, 0.2லாம் 0.5லாம். அப்போலோ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 6.61% கீழே இறங்கிச்சு. ஐஷர் மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் ஐஷர் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல மட்டும்தான் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 1 வீக் 10 டேஸ்ல வந்து ஆல் டைம் ஹை டச் ஆகி இன்னைக்கு பாருங்க இந்த ஸ்டாக் வந்து 7% ஆல்மோஸ்ட்
ஒரு டைம்ல 7% கூட டச் ஆயிடுச்சு. அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1.94%, மாருதி சுசுகி 1.49%, பஜாஜ் ஆட்டோ 1.47% வந்து டவுன்ல முடிஞ்சது. நிஃப்டி மிட் கேப் 150ல பார்த்தீங்கன்னா கிறிசல் வந்து 5.7% அப்டு, டைம்கென் வந்து பார்த்தீங்கன்னா 4.1, ஆயில் இந்தியா 1.5, சன் டிவி 1.2. சன் டிவி ஏற்கனவே கீழே இறங்கிச்சு Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் லேசா இன்னைக்கு வந்து 1.2% அப். குஜராத் இது பார்த்தீங்கன்னா 0.1%. லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் 2.1%. எம்ஆர்எஃப் வந்து கண்டினியூஸா கீழே இறங்கிட்டே இருக்கு. அதாவது இன்னைக்கு 52 வீக்ஸ் உடச்சு கீழே இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 3.8%, ஹனிவெல் ஆட்டோமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2%, ZF கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா 5.4%, 3M இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2.3%. ஸோ இதனால வந்து மார்க்கெட் வந்து ஹை வாலட்டைலா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் மார்க்கெட்ல. இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டிசஸுமே ரெட்டு. பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 100 3.02, மிட் கேப் ஸ்மால் கேப் 100 வந்து 3.45. ஸோ இதில் வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் எல்லாமே பிளட் பாத்து. அதோட செக்டோரியல் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரம். ஆல்மோஸ்ட் நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 3.0%. நேற்றுமே வந்து நிஃப்டி ரியாலிட்டி இறங்கிச்சு பயங்கரமா. நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா 2.85. நிஃப்டி மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் ரெவன்யூ கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் சன் டிவி Q3 ரிசல்ட் அது ஒரு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஃப்டி ஆட்டோ வந்தீங்கன்னா 2.3. இதுல வந்து எந்த ஒரு ஈவன் நிஃப்டி ஐடியும் பாருங்க, நிஃப்டி ஐடியும் இன்னைக்கு 1.47%. ஸோ எல்லாமே பிளட் பாத்ல தான் ரெட்டில் தான் இருக்கு. எந்த ஒரு இண்டிசஸ் வந்து செக்டோரியல் இண்டிசஸ் வந்து பாசிட்டிவ்ல நீ முடியல. இது ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. இந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக் இன் வேல்யூ டென்டேட்டிவ் பேஸ்ட் ஆன் 30th Jan பிரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நோவாமா ஆல்டர்னேட்டிவ் அண்ட் குவான்டிட்டிவ் ரிசர்ச்ல இருந்து. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு க்ளோஸ் டு 80,000 crores ஆஃப் தி லாக்இன் பீரியட் ஒர்த் ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வெளில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது யாரெல்லாம் வந்து இப்போ ஐபிஓ டைம்ல வந்து அவங்க லாக்இன் பீரியட் இருக்கும். ஸோ 3 months 6 months அந்த மாதிரி லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த லாக்இன் பீரியட் வந்து இப்போ இந்த பிப்ரவரியில இந்த கம்பெனிக்கெல்லாம் எண்ட் ஆகுது. இந்த பிரைன் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, ஓலா எலக்ட்ரிக் 10ஆம் தேதி. ஸோ இந்த டேட்ல இது எல்லாமே லாக்இன் பீரியட் அவங்களுக்கு வந்து முடியுது. இந்த லாக்இன் பீரியட் முடியும் போது அவங்க கையில உள்ள ஷேரை விற்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த 32 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32 ஸ்டாக்ஸ் வந்து இந்த லாக்இன் பீரியட் பிப்ரவரியில மட்டுமே முடியுது. அதனுடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 80,000 crores. இப்போ ஒரு சைடு ஆல்ரெடி மார்க்கெட் பிளட் பாத்ல இருக்கு, இன்னொரு சைடு ட்ரம்ப்னோட டாரிஃப் இதுல வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இது மாதிரி இதுவும் ஒரு லாக்இன் பீரியடும் போகும்போது இந்த மாதிரி நியூ ஏஜ் ஸ்டாக்ல இதுல வந்து நிறைய எல்லா அந்த ஐபிஓ ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிபடும்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ருபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரிக்ளைம் ஆயிடுச்சு 87 மார்க்ல அகேன்ஸ்ட் யூஎஸ்டில. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4%, வீக் குவார்டர் ரிசல்ட்டா இன்னைக்கு 4% கீழே இறங்கி இருக்கு. நைகா ஷேர் பாத்தீங்கன்னா ஒரு 3% அப்ல முடிஞ்சது. பட் ஆனா Q3 earnings கொஞ்சம் நல்லா பெட்டரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கொபேட்டோ ஷேர் வந்து இன்னைக்கு 5% கீழே இறங்கிச்சு. அதுக்கு ரீசன் வீக் Q3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அவுட்லுக்கும் வந்து டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர் இன்னைக்கு கீழே இறக்கிருக்காங்க. நிஃப்டி பேங்க் பாத்தீங்கன்னா ஸ்லிப்ஸ் பிலோ 20 day மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. ஃப்ரண்ட் லைன் பேங்க் ஸ்டாக் ஃபால் அப்படி பார்த்தீங்கன்னா 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஐஷர் மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து நிச்சயமா ஒரு ஜர்க்கு தான் சொல்லணும். ஐஷர் மோட்டாரை பொறுத்து 1%. ஏன்னா இப்போ லாஸ்ட் 10 daysல தான் அது ஆல் டைம் ஹையை டச் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குது. அதாவது மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பாத்தீங்கன்னா இது வந்து லோவர் தென் எக்ஸ்பெக்டட் Q3 earnings சொல்றாங்க. பட் ஆனா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு பிளஸ்ல இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு 7% கீழே இறக்கிருக்காங்க. அதே மாதிரி C2C அட்வான்ஸ் சிஸ்டம் ஷேரும் பாத்தீங்கன்னா 5% லோவர் சர்க்கிட்ட ஹிட் ஆயிருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ ஷேர் ஆல்மோஸ்ட் 6%. இது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இவங்களோட போஸ்ட் Q3 லாசஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க லாசஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் ஆனா இவங்களோட லாஸ் வந்து எப்போ வந்து ப்ராஃபிட் வந்து இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஃபண்டை வச்சு பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ண. இதெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு லாங் டைம் எடுத்துக்கும். டொரண்ட் பவர் பாத்தீங்கன்னா இந்த ஷேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4% கீழே இறங்கிருக்கு. இந்த ஷேரை வந்து மோர்கன் ஸ்டான்லி வந்து என்ன பண்ணிருக்காங்க, டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டினா ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஷேர் கீழே இறங்கிருக்கு. பட் ஆனா ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிரை. அதுதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அன்லாக் பண்றாங்க அந்த இந்த மாசத்துல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிரைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த கிட்ஸ்கனுடைய பிரைன் பீஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனியோட பேர் வந்து பிரைன் பீஸ். இவங்க வந்து மார்க்கெட் லீடர்ஷிப். இவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து
மல்டி சேனல் பிளாட்ஃபார்ம்ல மதர்ஸ், பேபிஸ் அண்ட் கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வித்துட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் கிரைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஐபிஓ வந்ததுன்னா, ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 6th ஆகஸ்ட்ல ஐபிஓ வந்தது. க்ளோஸ் ஆனது 8th ஆகஸ்ட். ஷேர் லிஸ்ட் ஆனது வந்து 13th ஆகஸ்ட். ஸோ பார்க்கலாம் இந்த ஷேர். ஸோ இதுதான் பார்க்கணும். இந்த எல்லா நியூ ஏஜ் கம்பெனில வந்து ஐபிஓ வரும்போது இந்த வாட்டி 2024ல வந்து ஐபிஓல நிறைய பேர் மணியும் பண்ணியிருக்காங்க. ஐபிஓல லாஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கினுடைய கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 419. இதனுடைய ஹை அண்ட் லோ பாருங்க, ஆல்மோஸ்ட் 734 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து 407 419ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 52 வீக்ஸ் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பாருங்க, ஒன்லி 2 rupees தான். இப்போ ஐபிஓ பிரைஸ் வந்து 465 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஐபிஓட கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டே லிஸ்ட் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷேர் 679 rupees டச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 13th ஆகஸ்ட் வந்து 465 ஐபிஓ பிரைஸ், லிஸ்டிங் பிரைஸ் வந்து 679. அன்னைக்கு வாங்கினவங்க எல்லாம் பம்பர். அது இல்லாம இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஈவன் 700 கூட கிராஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் செப்டம்பர், அக்டோபர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 700 rupees கிராஸ் ஆகி இப்ப பாருங்க ஆல்மோஸ்ட் கீழே இறங்கி எங்க இருக்குன்னு பாருங்க, 419ல இருக்கு. அதாவது 50 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 522, 200 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 604. அதெல்லாம் விட கீழே இறங்கி இவ்வளவு கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ இந்த லாக்இன் பீரியட் வெளியில வர்றதால இன்னும் எவ்வளவு ஸ்டாக் வந்து இதுல கீழே இறங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எதுவும் பண்றாங்களா இந்த ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டா பண்ணதில்லை இது வரைக்கும். பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டர் பாத்தீங்கன்னாலும் 48 கோடி ரூபாய் லாஸ். இந்த வருஷம் டிசம்பர் குவார்டர் பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் லாஸ். இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து லாஸ்ட் இயர் அதை விட கம்மியா லாஸை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் வந்து மீடியால வந்து அதை பேஸ் பண்ணி வந்து ஷேர் வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் ஆனா அது தப்பு. இதுல செப்டம்பர்ல பாருங்க, இதுல வந்து 63 கோடி இவங்க வந்து ப்ராஃபிட்டா பண்ணல இது வரைக்கும். ஆல்மோஸ்ட் 3, 4, 5, 6, 7 குவார்டர்ஸ்ல வந்து இது வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டா பண்ணல. இந்த சுபம் மகேஸ்வரன்றவர் தான் கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவர் வருஷத்துக்கு எவ்வளவு சேலரி எடுக்கிறாருன்னு யாராவது யூகிக்க முடியுமா? 100 கோடி ரூபாய் சேலரி எடுக்கிறாரு கம்பெனில இருந்து. கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணல, ஆனா இவரோட சேலரி மட்டும் 100 கோடி ரூபாய். ஹையஸ்ட் பெய்டு சிஇஓ இன் இந்தியால இவரும் ஒருத்தர். அடுத்தது ஐஆர்சிடிசி Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் பை 13%, ரெவென்யூ பாத்தீங்கன்னா அப் பை 10%, எபிட்டா அப் பை 6%. எபிட்டா மார்ஜினை பொறுத்த வரைக்கும் எபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிக்ளைன் ஆயிருக்குன்றாங்க. டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 3 rupees per ஷேர், செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 13% ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ க்ரோத் வந்து 10% ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த ஐஆர்சிடிசி ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக்ஸ் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். பர்ஜர் பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 1.6% தான் இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 3.2% இயர் ஆன் இயர் பேசிஸில். எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.7% இயர் ஆன் இயர் பேசிஸில். மார்ஜின் வந்து 15.9 வர்சஸ் 16.7 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஆல் தி பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ட்ரபிள்ல தான் இருக்கு. எல்லா கம்பெனியுமே ஈவன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பிக் ட்ரபிள்ல இருக்கு. ஸோ எல்லா பெயிண்ட் கம்பெனியும் அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து தே ஆர் த லீடர்ஸ். அவங்களே வந்து மேஜர் பெயிண்ட்ல தான் இருக்காங்க. அதே பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் பை 27.4, ரெவன்யூ வந்து 1.5% அப் ஆயிருக்கு. எபிட்டா டவுன் பை 26.4%, மார்ஜின் வந்து 10.4% வந்து மார்ஜின் வந்து 14.4 இருந்து இப்போ இறங்கி இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு போரான ரிசல்ட் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ வந்து Q3 ரிசல்ட் வரதும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வரல. அதனாலையும் மார்க்கெட்டை வந்து அடி அடிக்கிறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கு. பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நிச்சயம் இந்த மார்க்கெட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு 2-3 மாசம் அவர் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் இது பண்ணிட்டே தான் இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மேக் இன் இந்தியான்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு, மேக் இன் அமெரிக்காவை தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்குலாம் மெட்டலுக்கு பாத்தீங்கன்னா 25% இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காரு. ஸோ அப்போ அதுல இம்போர்ட் டியூட்டி போடும்போது நம்ம இந்தியாவில இருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்றது அமெரிக்காவுக்கு கம்மி தான் ஸ்டீல் மெட்டல்ஸ்ல. பட் என்ன ப்ராப்ளம்னா இப்போ சைனா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் டம்ப் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் டம்ப் பண்ணும்போது இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரெஷர்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.